மீ அனியோடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிமினுடைய எஃப்எஃப். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் ஜிமின் கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க, அவளை டச் பண்ணலாம் என்னையும் டச் பண்ண சொல்லிட்டு. ஜிமின் வந்து உங்களை கைப்பிடிச்சி ஒரு ரூமுக்கு கொண்டு போவார். ஸோ அதில் கண்டினியூ பண்ணலாம். ஏய் முடிக்கிட்டு வாடி. ஜிமின் இப்போ எங்கடா என்னை கூட்டிகிட்டு போடுற? அவளை டச் பண்ண அதே பாடியோட நீ என்னை டச் பண்ண போறியா? நீ டச் பண்ண போகிற? அவளை தொட்டுட்டு அப்படியே பாத் கூட பண்ணாமே. சரி அசிங்கமாக இருக்குடா. தோ உடம்பெல்லாம் அருகருப்பாக இருக்கு. உனக்கு புரியுதா ஜிமின்? என் ஃபீலிங் உனக்கு புரியுதாடா? உனக்கு எங்கே புரியும்? ஏன்னா நீ என்ன டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுற. யூ ஜஸ்ட் என்ன டைம் பாஸ்க்கு மட்டும் தான்டா லவ் பண்ணுற. புரிஞ்சிடுச்சு, இப்போ புரிஞ்சிடுச்சு. நான் தான் கொஞ்சம் யோசிச்சுருக்கணும். நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். கரெக்ட். நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். நீ என்னை ஏமாற்ற போகிறல ஜிமின்? ஆமாம், நீ என்னை ஏமாற்ற போகிற. ஏன் ரொம்ப பேசாதடி. அப்புறம் அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால் ஜிமின் வந்து ஸ்லாப் பண்ணிடுறாரு உங்களை. வலிக்கல ஜிமின், எனக்கு இதெல்லாம் வலிக்கலடா. இதோ ஏடாவ இங்கே அங்கே டச் பண்ணலடா. அப்போ வலிச்சுது, ரொம்ப வலிச்சுது. இதோ இப்போ கூட ரொம்ப வலிக்குது. ஆனால் உனக்கு அதெல்லாம் புரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உன் கண்ணு முன்னாடியே நான் தயம் கூட இங்கே அங்கே டச் பண்ணி ஆடுறேன்னு வச்சுக்கோ. உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு எப்படி இருக்கும்டா? பார்க்க வாவ் அழகாக ஆடுறாங்களே, ரொமான்டிக்காக ஆடுறாங்களே, அப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? ஏன் ரொம்ப பேசுறடி? என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? இப்போ எதுக்கு இவ்வளோ கேவலமாக அசிங்கமாக உன் செல்ஃபை நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க? டான்ஸ்னால் அப்படி இருக்க தான் செய்யும். ஆஸ் அ கொரியோகிராஃபராக நான் இப்படி சொல்லி தான் தருவேன். ஏறாவா அப்படி தாண்டி டச் பண்ணுவேன், அப்படி தான் டச் பண்ணுவேன். வாவ் சூப்பர். இப்போ யாச்சும் வாயிலேருந்து உண்மை டேஷ் வந்துச்சே. ஐம் ரியலி ஹாப்பி ஜிமின். I'm really happy. No, சொன்னியே இது கரெக்ட். ஏராவை டச் பண்ணி தான் ஆடுவேன்னு. அப்போ எந்த டேஷ்கடா என்னை லவ் பண்ண? எந்த டேஷ்க்கு நான் லவ் பண்ண? இல்லை, நீ என்ன லவ் பண்ணியிருக்க கூடாது. ஏராவை தானே நான் லவ் பண்ணியிருக்கணும். அவள் என்னை விட அழகாக இருக்கா, செக்ஸியாக இருக்கா, தென் ரொம்ப ஹாட்டாக இருக்கா, வெல் செட்டில், blah 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 etc. தென் ஒய் உன்னோட ஃபக்கிங் லவ்லாம் என்கிட்ட காமிச்ச? என்கிட்ட எதுக்கிட்ட காமிச்ச? யூ வாண்ட் மை பாடி? சொல்லு ஜிமின், உனக்கு அது வேணுமா? வா, நான் ரெடி தான். வாடா வா. ஏய் ஸ்லாப் பண்ணிவிட்டு ஜிமின் உங்களை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தென் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாரு. தென் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணனால நீங்கள் அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. ஸோ ஜிமினும் அப்படியே ஸ்லீப் பண்ணிடுறாரு. ஒரு 3 or 4 hour கழித்து ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிட்டு உங்களை வேக்கப் பண்ணுறதுக்காக, ஏன் அம்மோ எழுந்துருடி. ஜிமின் பாப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணி அழுகுறீங்க. ஜிமினுக்கு அது ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்குது. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணிட்டு, பாப்பா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத பாப்பா, நீ எனக்கு முக்கியம் தெரியுமா? நான் உன்னை எதிர்த்து பேசிட்டேன்னா பாப்பா உனக்கு என்ன பிடிக்கலையா பாப்பா? ஆனால் நீ இல்லாமல் எப்படி பாப்பா என்னை மன்னிச்சிடு. சாரி பாப்பா, என்னை விட்டு மட்டும் போயிடாத.
எனக்கு உன் விஷயத்தில் ரொம்ப கோவப்படுறேன். என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியல பாப்பா. பிகாஸ் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் பாப்பா. சாரிடி பொண்டாட்டி, நானும் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி. என்னை பாருடி பாப்பா, என்னை பாருடி. சொல்லு பாப்பா. இங்கே பாரு, நான் உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன். ஆனால் நீ ஏன் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணன்னு எனக்கு சுத்தமாக புரியலடி. என்னாச்சு என் பாப்பாவுக்கு? எல்லாம் எல்லாம் ஒரு பயம்தான். பயம் மீன்ஸ் நீ மூச்சு பாப்பாவை சந்தேகப்படுறியாமோ? சந்தேகம் இல்லை பாப்பா, ஆனால் ஒரு பயம். இங்கே பாருடி அம்மு, எனக்கு என் லைஃப்பில் நீ கிடைச்ச ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்பெஷல் கிஃப்ட். அதை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் இழக்க மாட்டேன். தென் உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் இன்னும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். ஐ நோ நீ ஆப்பர்ச்சுனிட்டியை என்கிட்ட லாஸ் பண்ணியிருக்க. பட் அதுக்கு நான் ட்ரூவாக இருப்பேன்டி. இது நம்ம லவ்வோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துக்கோ. ஒருவேளை உனக்கு அப்படியும் என் மேலே நம்பிக்கை இல்லையா? வா, யாருக்கும் தெரியாமல் நான் உன்னை ரெஜிஸ்டர் மேட்ச் பண்ணிக்கிறேன். அப்படியும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு ஏராக்கிட்டே நான் சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவள் பேச்சுக்கு வராதன்னு. உனக்கு ஓகே வாடி அம்மு? சிம்மின், நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணும் போதோ நீ என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கனே எனக்கு புரிஞ்சுதுடா. சாரிடி. உன் மேலே கோவமாக இருக்கிறத விட உன் மேலே நான் மேடாக என் லவ் இருக்குது. ஸோ என் லவ்வை எப்படி ப்ரூவ் பண்ணணுன்னு தெரியல. பத்தாத குறைக்கு நீ வேறு டச் பண்ணுன்னு வேறு ரொம்ப பேசிட்டடி. அதனால தான் ஏதோ ஒரு கோவத்தில் என்ன அறியாமே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான் எப்பயுமே என் அம்மாவை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் நானே ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அம்மு, வலிக்குதாடி? ஆமாம். சரி, நான் தானே கொரியோகிராஃபி பண்ண போகிறேன். நீ அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடு. நீ இன்னைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, ஓகேவா? ஓகே பாப்பா. அம்மு, ஐ லவ் யூ டி. புரியுதா? ஐ லவ் யூ. லவ் மீன்ஸ் இதுக்கு மட்டும் இல்லை, இதையும் தாண்டி. இது மட்டும்தான் நீ லவ்னு நினச்சிட்டு இருந்தா அது தப்புடி அம்மு. சச்சா, இல்லை பாப்பா, நான் இது லவ்னு நினைக்கல. எங்கே ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஸ்லோவாக கிஸ் பண்ணுறாரு. தென் அன்கிஸ் அகெயின் அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக போகுது. தென் அகெயின் இங்கே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நேரம் இருக்கீங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து ஜிமின் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தென் கிளம்பி கொரியோகிராஃப் பண்ண வரணும். ஸோ உங்களையும் நீயும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துரு. பட் நீ இன்றைக்கி எந்த கொரியோகிராஃபும் நான் டீச் பண்ணுறது எதுவும் நீ ப்ளே பண்ண தேவையில்ல. நீ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரெஸ்ட் எடு அவர் மட்டும் சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் கிளம்பிலாம் ரெடியாக வந்துட்டு தென் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் ரூமில் உட்காந்துட்டு தான் இருப்பீங்க ஒரு மூலையில். ஸோ ஆஸ் யூஷுவல் ஏரா ஜிமின் எல்லாருமே டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க கொரியோகிராஃபி. அப்போ பண்ணும்போது உங்களுக்கு 1008 கொஷின் ஓடிட்டுருக்கும். அப்போ கரெக்டாக ஏரா அவங்க பக்கத்தில் உட்காந்து, என்ன என் நேற்று உனக்கும் ஜிமின்க்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு கேள்விப்பட்டேன். அப்படியா? நீ இவ்வளோ ஃபாஸ்டாடி, பார்க்க பப்பா மாதிரி வச்சுருக்க மூஞ்ச. ஹீரா, ஏன் ஜிமின் பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் உனக்கெல்லாம் இன்னும் மயங்கி வந்து ஒன்றெல்லாம் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஓகே? ஸோ
என்னடி நீ இவ்வளோ முட்டாளாக இருக்க வைட்டியா வயன் நேற்று எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். அப்புறம் இனிமே தானே இருக்கு உன்கிட்ட, அவ்வளோதான் இல்லை. அவனுக்கு வேண்டியது அது உன்கிட்ட, ஸோ அது அவனுக்கு கிடச்சிருச்சு. தென் அவ்வளோதாண்டி. அப்பப்போ உன்கிட்ட இதை எதிர்பார்ப்பான், அப்பப்போ நீ எது கொடுத்து தான் ஆகணும். பட் மேரேஜ் என் கூட தான். ஸோ பாவண்டி நீ ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, என் மோச்சி பாப்பா அங்கே தனியாக ஆடிட்டுருக்கா என். ஸோ நான் போய் அவனுக்கு கம்பெனி கொடுக்குறேன். சேவ்டியா அப்படி சொல்லிட்டு ஏரா வந்து ஜிமின் கூட வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. ஜிமின் இந்த டைம் வந்து கொஞ்சம் உங்களை பார்க்குறாரு, அவள் கூட டான்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறாரு. பட் அவருக்கு ஒரு வழி இல்லை, ஸோ டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கவே செம்ம காண்டாகுது. ஏன் இவன் அக்கீன் இதையே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கும் போதும் அங்கே உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உங்களை ஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ், ஸோ அங்கே வந்து ஒரு நைஃபும் வருது. நீங்கள் அங்கே இருக்க நைஃப் எடுத்துகிட்டு அப்படியே அந்த நைஃபை கையில் வச்சுட்டு ஃப்ரூட்டை கட் பண்ணுறீங்க. தென் ஏராவும் ஜிமினும் டான்ஸ் பண்ணுறது உங்களால் பார்க்கவே முடியல. அப்படியே உங்கள் கையை கட் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ. ஸோ நீங்கள் லைட்டாக அப்படி கத்தினோடனே ஜிமின் உடனே பார்த்துட்டு, என்னடி அம்மு 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 பிளட் வேண்டாம், இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே ஜிமின், நான் பார்த்துக்குறேன், நீ ஏரா கூட போய் டான்ஸ் பண்ண. அம்மு அம்மு என்னடி பேசுகிற, பிளட் பரி எவ்வளோ சீக்கிரம் யாராவது ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. என்ன இங்கே பார்த்துருக்கேன், மூஞ்சில் ஏதாவது இருக்கா? ஓ சாரி சார், நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் நம்ம ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது ஜிமின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது நீங்கள் ஜிமினோட கையை தட்டி விட்டுட்டு, ஜிமின் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ போ. லூசாடி, இப்போது இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, கையை கொடு. ஓ நீ எனக்கு கெஸ் பண்ணு, அப்போ தான் நான் கையை கொடுப்பேன். வாட் என்னடி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, எல்லாரும் இங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. கிஸ் பண்ணோம் அசிங்கமாக கேட்பேன். கையை காட்டு. நீ எனக்கு கிஸ் பண்ணிவிட்டு என் கைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண, எல்லாம் நீ எந்த டேஷும் கழட்ட தேவலச்சுமேன். கேடா இசை என் ரொம்ப பண்ணிகிட்ருக்கடி அப்படி சொல்லும் போது நீங்கள் அகெயின் அந்த நைஃப் எடுத்து உங்கள் கையை அகெயின் கட் பண்ணுறீங்க. அம்மா பைத்தியமாட நீ, கையை கொடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் ஜிமின் லீவ் இட் ஜிமின் ஐ செட் லீவ் இட். ஏன் நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னா கொஞ்ச நேரம் கம்முன்னு. ஜிமின் நீ ஏன் என்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னா என்னை கிஸ் பண்ணுடா, என்னை கிஸ் பண்ண. கிஸ் யூ ஜிமின், கிஸ் ஃபார் மீ. இல்லைனா நான் கிஸ் பண்ணுவேன் எல்லாரும் முன்னாடியும். உனக்கு ஓகேவா? ஓகேவாடா? அப்போ ஜிமின் உங்கள் கையை விட்டுட்டு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி தொலை, இங்கே எனக்கு இருக்கவே எரிச்சலாக இருக்குது, நான் போகிறேன்டி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்களே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ ஏறாங்க பக்கத்தில் வந்து, ஓவராக பிளட் லாஸ் ஆகிடுச்சா? எதுக்கடியே உனக்கு இந்த கிரிஞ்சு வரலாம்? கையை கட் பண்ணிட்டா அவன் அவனை கிஸ் பண்ணிடுவானா? அவனா கேன அச்சோ மை புவா பேபி, ஏண்டி அப்போப்போ நான் கிரிஞ்சு குயின் காட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ ஜிமின் காலில் விழுந்து, நான் தெரியாமல் பட்டேன் ஜிமின், எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோ ஜிமின் நான் அப்படி அழுது ட்ராமா போட்றி. ஜிமின் மனசு இறங்கி அகெயின் லவ் பண்ண போகிறான். எதுக்கு இந்த டேஷ் கிரிஞ்சு வேலைலாம்? ஹீரா இங்கேருந்து மூடிட்டு போயிடு. என் கையை கட் பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த நைஃப் எடுத்து உன்னையும், ஐயோ ஓயன் பயமாக இருக்குடி, சீப்பா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறான்.
ஸோ நீங்கள் இதுங்க உட்காந்துட்டு யோசிச்சிருக்கீங்க. அண்ட் சேம் டைம் ஜிமினும் எதுக்கு இப்போது வர வர இவள் லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்கா, என்ன பைத்தியமா இவளுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமினும் ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்காரு உங்களை நினச்சி. அப்போ கரெக்டாக ஜிமின் உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது உங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, பிகாஸ் நீங்கள் கையை கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜிமின் யாருக்கும் தெரியாமல் உங்களை ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்போ உங்கள் ஜிமின் கையை உதறி விட்டுட்டு, எதுக்கு என் கையை பிடிக்கிற, கையை பிடிச்சேண்ணே பாருடி கம்முனிருன்னு சொன்னேன். கையை விட சொல்கிறாளடா அப்படி நீங்கள் கத்தவனையும் ஜிமின் டக்குன்னு உங்களை வாலில் பின் பண்ணிட்டு சாரிடி அப்படி சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாரு. தென் உங்கள் பாடிலாம் டச் பண்ணி தென் உங்கள் பாடியிலலாம் ப்ளே பண்ணுறாரு. உங்களால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நீங்கள் வேறு சென்ஸ் போயிடுறீங்க. ஜிமினும் அப்படியே தான். ஸோ அங்கே இருக்கிறது அந்த சரௌண்டிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்டவுடனே ஜிமின் டக்குன்னு ரியாலிட்டிக்கு அப்படியே கொஞ்சம் உங்களை தள்ளி நின்று ஷோ சாரிடி ஒயன். என்ன ஜிமின், உனக்கு நான் தனியாக மட்டும்தான் இது தேவைப்படுறேன்லடா, உன்னை நான் ரொம்ப தப்பாக எடை போட்டுட்டேன். கரெக்ட். நீ என்ன உண்மையாக லவ் பண்ணலன்னு இப்போ தான் புரியுதுடா. இத்தனை நாள் இதுக்கு மை பாடி அதுக்கு தானே பண்ணியிருக்க. அம்மோ அடிச்சிருவேன்டி, உண்மையாக அடிச்சிருவேன். ப்ளீஸ் அம்மோ என்னை பேச வைக்காத. ஏண்டி அம்மோ என்னை இப்படி சாவடிக்கிற. லவ்னா லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் எவ்வளோ பர்டனாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அம்மோ, நினச்சி கூட பார்க்கல. கரெக்ட் ஜிமின், எங்கே நான் இன்னும் பர்டன் நீ சொல்லலையே நினச்சேன். இப்போ வாயாலே நான் ரொம்ப பர்டன் சொல்லிட்டேன். இன்னும் அடுத்து என்னென்னலாம் சொல்ல இருக்க ஜிமின், சீக்கிரமாக சொல்லிடுறா, பிகாஸ் என்னால் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாதுல்ல. ஏன்னா நீ புதுசாக நிறைய வேர்ட்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற. நான் பேர்டன்லாம் வேறு எப்போத்துலேருந்து ஜிமின், நேற்று நைட்டு நான் ஸ்லீப் பண்ணும்போதோ என் கூட நீ ஸ்லீப் பண்ணும்போதோ அப்போ பர்னா தெரியலையா, இல்லை என்னை பண்ணும் போதோ உனக்கு பர்னா தெரியலையா? அப்போல்லாம் சுகமாக இருந்துச்சுல ஜிமின் உனக்கு, இருந்துச்சுலடா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடி பெரிய ஹேர் ஆட்டம் பேசிகிட்டு இருக்க, என்ன வாயை கிழிச்சிருவேன். என்னமோ நேற்று நைட்டு ஒன்று நான் ஏதோ பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் உன் பெர்மிஷன் எல்லாமே பண்ணனா, நீயும் தானடி என் கூட கம்பெனி கொடுத்த. இப்போது என்ன புதுசாக எல்லாமே ஏமலை போடுற. கரெக்ட் ஜிமின், நானும் கம்பெனி கொடுத்தேன்தான். ஏன்னா கரமோ இந்த லவ் பண்ணி தொலைச்சேன்ல, அதனால நான் கொடுத்தேன். இப்போது நீ என்ன அது மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டல. கரெக்ட். நான் கொஞ்சம் யோசிச்சுருக்கணும்டா. நீ என்னை ஆஷா பண்ணும் போது பாருடா ஜிமின், மூஞ்சில் கூட முழிக்க எனக்கு ரொம்ப அதை நான் சொல்லணும்டி. பெருசாக நேற்று நான் எதுவும் உன்னை டேஷ் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க. சொல்லுடி, நேற்று நைட்டு உன்னோட அனுமதியோடு தானே இதெல்லாம் நடந்துச்சு. நீயும் இதுக்கெலாம் ஓகே சொன்ன தானே? நீ தானேடி சொன்ன டச் பண்ணுன்னு. அதான் டச் பண்ணேன், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டேன். நீ தானேடி இப்போ சொன்ன கிஸ் பண்ணுன்னு, அதான் கிஸ் பண்ணேன். இப்போ என்ன உனக்கு? என்ன இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஹேரா கூட நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலை, பட் அவள் கூட நான் இருக்க தான் செய்வேன். இதுதான் ரியாலிட்டி. பாரு, அவளுக்கு நான் கொரியோகிராஃப் பண்ணுறேன், அவ்வளோதான். அவள் அந்த லெவலில் மட்டும்தான் இருக்கா. ஆனால் நீ உன் லவ்லேருந்து இறங்கி ரொம்ப கேவலமான ஸ்டேஜுக்கு போகிறவன். கரெக்ட் ஜிமின், இப்போலாம் நான் உனக்கு ரொம்ப கேவலமான ஸ்டேஜாக போயிட்டான்லடா. நேற்று நைட்டு நான் யோசிச்சுருக்கணும்ண்ணா ஜிமின், உன் கூட ஸ்லீப் பண்ணும் போதோ எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை ஜிமின், தேவை எனக்கு, இதுக்கு மேலேயும் தேவை. கத்தாதடி, அமைதியாக பேசு, கத்தாதன்னு சொன்னேன். எதுக்குடா? அசிங்கமாக இருக்கா?
சிங்கமாக இருக்காடா, அப்போ தான் கத்துவேன்டா, அப்படி தான் கத்துவேன். நேற்று நைட்டு என் கூட டேஷ் மாதிரி இருந்தல்ல, இப்போ என்னடா ஏன் மேலே பழி போடுற? லவ் பண்ணுறோம், 2 பேருக்கும் ஓகேவாய் தானே? எல்லாம் முடிஞ்சுது. ஆமாவா இல்லையா? அம்மோ, இப்பயும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, அதனால்